ஒரு அனைவருக்கும் வணக்கம். இந்த வெயில் காலம் வந்துருச்சுல்ல, அது என்ன செய்யும், மனுஷனுக்கு வெப்பம் தாங்காம நீர் கருப்பு வரும், அணக்கும், நிறைய வெளியே போகும். அப்படிப்பட்டதுக்கு என்ன செய்யணும், எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதுலயும் புளி, அந்த காலத்துல புளியும் கற்பட்டியும் கரைச்சு வட்டி காட்டு கிராமத்துல உள்ளவங்க நாங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அதை மாதிரி குடிப்போம். அது நின்று இது இப்ப என்ன செய்யறது, நிலவரத்து தண்ணியில அவ்வளவு சீனியை போட்டு நல்லா ஆத்தி குடிச்சிடறாங்க. அது ஒரு தடவை போல 2 தடவை இந்த வகுத்த வலிக்கிறது, அனத்தி ஒண்ணு போறது, இதெல்லாம் கப்புன்னு நினைக்கும். ஒரு தடவை கக்கலையா இன்னொரு தடவை போட்டு குடிக்கணும். இது ஏழை வைத்தியம், அத குடிக்கணும். இல்ல இளநீ வாங்கி குடிக்கிறத ஒண்ணும் குடிப்பாங்க. அது ஒத்துக்கிறாதவங்களுக்குத்தான், சளி பிடிக்கிறவங்களுக்குத்தான் இந்த சீனியை போட்டு குடிக்கணும். அதை குடிச்சுக்கங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவுத்த அணைத்தி சலஞ்சலமா சீலை பேசியா போறதுக்கு இது மாதுளம்பிங்க அரைச்சு நீரா தண்ணியிலையோ பால்லையோ காலையில வெறுவத்துல குடிக்கணும். அது நின்றும். அது இல்லாட்டி என்ன செய்யணும், ஏலக்காய வறுத்து அதை நுணுக்கி தேன்ல குழப்பி அதை சாப்பிடணும். அதுவும் தேவையில்லை. அதுக்கு இல்லைன்னாலும் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு டீயை போட்டு இனிப்பு இல்லாம அதுல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு நல்லா ஆத்தி குடிச்சா வயிற்று போக்கு வகுத்த வச்ச நிற்கும். அது நாங்கெல்லாம் கொடுத்துருக்க அனுபவம். இப்ப உப்பு சக்கரை போட்டு குடிக்கிறதும் குடிக்கலாம், சீலபேதி ஆகுறதுக்கு. ஏதோ நீர் கருப்புக்கு இந்த நிலவரத்து தண்ணியில, வெணி தண்ணி இல்லாம குளிர்ந்த தண்ணியில சீனியை போட்டு ஆத்தி குடிச்சோம்னா தப்புன்னு அந்த வலுத்த வலிச்சு ஒண்ணுக்கு அணைத்தி போறது கேட்கும். இது நல்ல வைத்தியம். இதை நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி செய்யுங்க. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மருந்து நான் சொல்றேன். இந்த நீர் கடுப்பா போறதுக்கு பச்சை தண்ணியில இவ்வளவு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதுல கருப்பட்டியும் தட்டி போட்டு, இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சு சர்க்கரைலாம் எடுத்துட்டு தண்ணியா ஆனக்கமா குடிச்சா அந்த நீர் கடுப்பு நிற்கும். அதுவும் இல்லை அவசரத்துக்கு செய்யறது அந்த அது வீட்டுல வெயில் காலத்துக்கு நட்டாம்பூச்சி வைத்தியம்னு சொல்றது. அதை செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.